Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறோம். முக்கியமாக க்ளீனிங் டிப்ஸ். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ், கிச்சன் டூர், ஹோம் டூர், மிக்ஸி க்ளீனிங் டிப்ஸ், கேஸ் சேவிங் டிப்ஸ், இது போல் நிறைய நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக எங்கள் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டிப் வந்து லெமன் குறிச்சி தான். இது ரொம்ப ட்ரையான 2 லெமன் இருந்தது. இன்றைக்கி லெமன் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப காய்ஞ்சிட்டு இருந்தது. ஸோ இது நம்ம எப்படி ஃப்ரெஷ் ஆக்கிறதா இதில் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி முட்டை வேக வச்சுருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிக்குது. அந்த கொதிக்கிற தண்ணி 2 லெமனை நான் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் நான் கொதிக்க விட்டேன். இப்போ இந்த லெமனை நாம் வெளியே எடுத்துக்கலாம். ஏன்னா தண்ணி நல்லா கொதிக்குது. இதுக்கு 3 மினிட்ஸ் மட்டும் போதும். மேபி தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்குன்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே போட்டு வைக்கலாம். இப்போ இது முட்டை வேக வைக்கிற தண்ணி தான். ஸோ நல்லா கொதிக்குது. ஸோ 3 மினிட்ஸ் மட்டும் நான் வச்சு எடுத்துட்டேன். நல்லா ஆறின பிறகு அதை ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லெமன் அவ்வளோ சாஃப்டாகிடுச்சு. முதல்ல எடுக்கும்போது ரொம்ப ட்ரையாக இருந்தது. ஸோ ஜூஸ் வருமானே ரொம்ப சந்தேகமாக இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஜூஸ் எடுக்கலாம். இதை கட் பண்ணும்போதே உங்களால் பார்க்க முடியும், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது லெமன். இப்போ ஜூஸ் எடுக்கும்போது நம்ம எடுக்க போகிற அந்த பவுல் மேலே ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சுட்டு அது மேலே நீங்கள் ஜூஸ் பிழிஞ்சிங்கன்னா அந்த சீட்ஸ்லாம் அப்படியே உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஸோ சீட்ஸ் தனியாக நீங்கள் வடிகட்டணும் அவசியம் இருக்காது. பாருங்கள் இது போல் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த 2 லெமன்லேயும் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஜூஸை வச்சு நான் இன்றைக்கி லெமன் ரைஸ் ரெடி பண்ணிட்டேன். ஸோ லெமன் ரைஸ் செய்யணும்னு எடுக்கும்போது தான் அந்த லெமன் ட்ரை ஆகிடுச்சுன்னு பார்ப்போம் சில டைமில். அந்த டைமில் நாம் இது போல் உருளைக்கிழங்கு, முட்டை, இது போல் எதெல்லாம் நம்ம வேக வைக்கிறோமோ அதோடு இதை போட்டு ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டான இல்லாமல் நமக்கு ஜூஸும் நிறைய கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 2 பார்க்கலாம். இதில் நம்ம வாழைக்காய் பஜ்ஜி செய்யறதுக்காக வாழைக்காய் ரெடி பண்ணுறோம். பொதுவாக நிறைய பேருக்கு வெஜிடபிள் கிரேட்டரில் சீவ முடியாது. ஸோ எனக்கும் அப்படி தான். நான் இந்த வெஜிடபிள் பீலர் வச்சு தான் இது போல் எடுப்பேன். நமக்கு ஹேண்டில் மாதிரி ஒரு பாதி வாழைக்காவை நம்ம கையில் பிடிச்சிட்டு இது போல் பாதியை நம்ம எடுக்கும்போது எண்ணெயும் நமக்கு சேவ் ஆகும். ஏன்னா கொஞ்சம் எண்ணெயிலேயே நம்ம வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சு எடுத்துடலாம். அதே போல் தின்னாக நம்ம ஸ்லைசஸ் போட்டு எடுக்கலாம். முதல்ல நம்ம வாழைக்காய் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு ஒரு பக்கம் இது போல் நல்லா ஸ்லைசஸ் போட்டு எடுத்த பிறகு அந்த சைட் கொஞ்சம் நமக்கு தின்னாகிடும். அதுக்கப்புறம் அதை நம்ம கையில் பிடிச்சிட்டு நமக்கு திக்காக இருக்க பக்கம் திருப்பி நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய பீசஸாக நீங்கள் போட்டிங்கன்னா எண்ணெய் நிறைய யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய பஜ்ஜி நம்ம முழுகிறதுக்கு எண்ணெய் நிறைய வேணும். எப்போவுமே நம்ம ஒரு டிப் ஃபாலோ பண்ணிக்கணும். இது போல் ஆயிலில் நம்ம பொரிக்கிற ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணி தான் பொரிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா அந்த ஆயிலை நம்ம 24 ஹவர்ஸ்க்குள்ள ரீயூஸ் பண்ணணும். நிறைய ஆயில் யூஸ் பண்ணோம்னா நம்மளால் சமையலுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ள அதை ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ எண்ணெய் வீணாகும். அதை ரீயூஸ் பண்ணாலும் ஹெல்த்துக்கும் நமக்கு பாதிப்பு உண்டாகும். ஸோ இது போல் பாருங்கள் பஜ்ஜி இவ்வளோ நீளமாக இருக்குது. இதுக்கு நம்ம நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணோம்னா அது கண்டிப்பாக வீணாகும். ஸோ அதனால் இது போல் நீங்கள் பாதி பாதியாக செஞ்சு நீங்கள் பஜ்ஜி செஞ்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஆயிலே நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். அந்த ஆயிலை நீங்கள் கண்டிப்பாக 24 ஹவர்ஸ்க்குள்ள ரீயூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த டிப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 3ல் நாம் ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் தான் ரெடி பண்ண போகிறோம். இது ரெடி பண்ணுறதுக்காக 6 நாப்தலின் பால்ஸ் எடுத்து ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சு நல்ல ஒரு வெயிட் வச்சு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா முடிஞ்ச அளவுக்கு பவுடராக பண்ணிக்கோங்க. எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் குறகுறப்பாக தான் கிடச்சிது. இப்போ இது இருக்கட்டும். இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு வேஸ்ட்டான ஸ்வீட் பாக்ஸாக எடுத்திருக்கேன். இது போல் நம்ம ஸ்வீட்ஸ்லாம் வாங்கும்போது அந்த பாக்ஸை தூக்கி போட்டுறாமல் இது போல் எடுத்து வச்சுருந்தோம்னா இது போல் க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நாம் அந்த பவுடரை கொட்டிக்கலாம். கொட்டின பிறகு இதோட நாம் ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம். அதான் டெட்டால் தான். டெட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மூடி அளவுக்கு நான் பியூராக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பவுடர் கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சொல்யூஷன் நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா நேப்தலின் பால்ஸ் வந்து நமக்கு சின்ன சின்ன பூச்சிகள் வராமல் தடுக்கும். அதே போல் கிருமி நாசினியாக நமக்கு டெட்டால் யூஸ் ஆகும். இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு உட்டன் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இது நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இது போல் யூஸ் பண்ண முடியாத இது போல் உட்டன் ஸ்பூனோ இல்லை தோசை கரண்டி அது போல் தின்னாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. இதில் போகிறதுக்காக ஒரு பழைய சாக்ஸ், ஒயிட் சாக்ஸ் எடுத்திருக்கேன். இது ரொம்பவும் பெரிய சாக்ஸு. ஸோ நான் கார்னரில் பார்த்தீங்கன்னா நல்லா மடித்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். அது பிடிக்கிறதுக்கு நல்லா கன்வென்ட்டாக இருக்குது. ஹேண்டில் மாதிரி
உங்ககிட்ட சின்ன சைஸ் சாக்ஸ் இருக்குன்னா நீங்கள் அந்த ஸ்பூன் வரைக்கும் போட்டுவிட்டு கார்னரில் நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நமக்கு ரெடியாக இருக்குது. இதை வச்சு நம்ம எதை க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்த டிப்பில் நாம் இது போல் சோஃபா செட்டில் நம்ம வீட்டில் இருக்கும்போது அது தண்ணியிலலாம் வாஷ் பண்ண முடியாது. அதே போல் அதில் அழுக்கு சேரும்போது நம்ம கண்களுக்கு தெரியாது. கலர் பார்த்திங்கன்னா அதே போல் தான் இருக்கும். பட் இது போல் க்ளீன் பண்ணும்போது பாருங்கள் அந்த அழுக்கு வரதை நம்மளாலே பார்க்க முடியும். முக்கியமாக இந்த சொல்யூஷன் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். என்ன பாருங்கள், இந்த சோஃபாவோட இந்த கேப்லலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேப்லலாம் நம்ம கைகள்லாம் விட்டு க்ளீன் பண்ண முடியாது. இது பார்த்திங்கன்னா தின்னாக இருக்கிற தொட்டு அந்த கேப்லாம் ஈஸியாக போகும். நம்ம அதெல்லாம் விட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கேப்லலாம் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும். ஸோ சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் பிள்ளைங்க அப்படியே படுப்பாங்க, அதில் விளையாடுவாங்க, கையை அப்படியே வாயில் வைப்பாங்க. ஸோ இது போல் நடக்கும். அதே போல் சோஃபா அழுக்காக இருந்ததுன்னா அதில் குட்டி குட்டி பூச்சிகள் இருக்கும். அது நம்ம கண்களுக்கே தெரியாது. ஆனால் பிள்ளைங்க விளையாடும் போது அதை கடிச்சிடுச்சுன்னா அதில் நமக்கு ஒரு மாதிரி இச்சிங் இருக்கும், இல்லை கொஞ்சமாக ஸ்வெல்லிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இதை நம்ம 2 வீக்ஸ் ஒன்ஸோ இல்லை 1 மந்த் ஒன்ஸோ இதை நீங்கள் இது கூட க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா டெட்டால் வந்து நல்ல கிருமி நாசினியாக யூஸ் ஆகும். அதே போல் நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்க நாப்கின் பால்ஸ் சின்ன சின்ன பூச்சிகள் வராமல் தடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். பாருங்கள், இந்த சாக்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. நான் டோட்டலாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த சாக்ஸ் அவ்வளோ அழுக்காகிடுச்சு. அவ்வளோ அழுக்கு இந்த சோஃபாவில் இருக்குது. பட் நமக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ நான் ஒரு 3 சீட்டும் 2 சிங்கிள் சீட்டும் க்ளீன் பண்ண பாருங்கள் சாக்ஸ் எவ்வளோ அழுக்காக இருக்குது. இவ்வளோ அழுக்கான சோஃபாவில் தான் நம்ம உட்காந்து யூஸ் பண்ணுறோம். பிள்ளைங்களும் அதை விளையாடுறாங்க. ஸோ இது போல் நீங்கள் 2 வீக்ஸ் ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ இதை க்ளீன் பண்ணும்போது சோஃபா ரொம்ப க்ளீனாக இருக்கும். இப்போ நம்ம சோஃபாவை சூப்பராக மாற்றிட்டோம். இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாசனையும் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் கூட ஃப்ளேவர் வேணும்னா நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த சொல்யூஷன் கூடவே கம்ஃபர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் நல்லா உங்களுக்கு வாசம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பில் நாம் இதே சொல்யூஷன் வச்சு இன்னொரு பொருள் க்ளீன் பண்ண போகிறோம். இது க்ளீன் பண்ணுறதுக்காகவும் அதே உட்டன் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இன்னொரு சாக்ஸ் எடுத்து நம்ம உட்டன் ஸ்பூனில் போட்டு இது போல் கார்னரில் பார்த்து மடித்து விட்டு ஒரு ஹேண்டில் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் இதே போல் செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இது ரெண்டுத்துமே க்ளீன் பண்ணுற போல் தான் சொல்யூஷன் நிறைய ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ மீதி எடுத்துக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பெட்டு தான் எடுக்க போகிறேன். டபுள் காட் பெட் தான் இது. நமக்கு பெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் மாதிரி வரும். இந்த இடத்துலலாம் நமக்கு சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும். அதே போல் சின்ன குழந்தைங்களை வச்சுருக்கும்போது பிள்ளைங்க வந்து யூரின் பண்ணுருவாங்க. ஸோ அதை நம்ம வந்து வாஷ்லாம் பண்ண முடியாத பெட்டை ஜஸ்ட் நம்ம தொடச்சி எடுப்போம், இல்லை துணி வச்சு ஒத்தி எடுப்போம். ஆனால் அது நமக்கு க்ளீன் ஆகாது, கிருமிகள் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம டெட்டாலும் இந்த நாப்கின் பால்ஸும் யூஸ் பண்ணுறோம். இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணி நம்ம அந்த உட்டன் ஸ்பூனில் இப்படி க்ளீன் பண்ணும்போது இந்த சின்ன சின்ன கேப்லாம் கூட, அதாவது ஸ்டிச்சிங் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த சின்ன சின்ன கேப்பில் கூட அதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு சின்ன சின்ன பூச்சிகள் வராமல் தடுக்கலாம். அதே போல் பிள்ளைங்க யூரின் பண்ணியிருந்தா விட அது வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். ஏன்னா நம்ம டெட்டால் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது போல் நம்ம பெட்டை வந்து 2 வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்தில் ஒரு முறையோ க்ளீன் பண்ணி நீங்கள் ஷீட்லாம் மாற்றும் போது ரொம்ப க்ளீனாக இருக்கும் பெட்டு. சின்ன பிள்ளைங்களை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை இது போல் செஞ்சு பாருங்கள். பெட்டு ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஏன்னா நம்ம படுக்கிற பெட் எப்பவுமே க்ளீனாக இருக்கணும். ஏன்னா படுக்கும்போது சின்ன சின்ன பூச்சிகள் காதுக்குள்ளே போக சான்சஸ் இருக்குது. அதே போல் கடிச்சிடும் பிள்ளைங்களை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங், இச்சிங்லாம் நமக்கு இருக்கும். ஸோ இது போல் நீங்கள் 2 வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை வாரத்தில் ஒரு முறை க்ளீன் பண்ணி நீங்கள் ஷீட்லாம் மாற்றி விட்டிங்கன்னா பெட்டு ரொம்ப க்ளீனாக இருக்கும். இப்போ இந்த சாக்ஸை பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் பேக் தான் வாங்கின பெட்டு ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 or 2 மந்த்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இதிலே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது. இன்னும் நம்ம ரொம்ப மாதங்கள் ரொம்ப வருஷங்கள் யூஸ் பண்ணுற பெட்னா எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நல்லா க்ளீன் ஆகிடும். அதே போல் நம்ம பில்லோஸும் பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு துவைக்க முடியாது. அதையும் இது போல் நீங்கள் இந்த சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா பில்லோஸும் நமக்கு க்ளீனாக இருக்கும். ஏன்னா நம்ம தலை வச்சு படுக்கிறது, சின்ன குழந்தைங்களும் வச்சு படுக்கும்போது அது மேலேயே விளையாடுவாங்க. ஸோ இது போல் எல்லா பில்லோஸும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை சின்ன பிள்ளைங்க தான் சின்ன சின்ன குஷன்ஸ் இது மாதிரி வச்சுருப்பாங்க, அது நம்ம அந்த கவர்லாம் கழட்ட முடியாது. ஸோ அதையும் நீங்கள் இது போல் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் நல்லா க்ளீன் ஆகிடும். அதே சமயம் நமக்கு அந்த வாசமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டெட்டாலும் இந்த நாப்கின் பால்ஸும். அவ்வளோதான், இப்போ நம்மளோட பெட்டு சூப்பராக க்ளீனாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பில் நாம் படுக்கும்போது ஃபாலோ பண்ணிட்டு ஒரு சின்ன டிப் தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தலை வைக்கிற
இடத்துல நம்ம கட்டில் வுட்டு கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும். அந்த இடத்துல பிள்ளைங்க படுக்கும்போது தூங்கும்போது அதில் இடிச்சுப்பாங்க. ஏன்னா தூங்கும்போது சில பிள்ளைங்க கனவு கண்டு எந்திரிச்சு அலறுவாங்க, சில பிள்ளைங்க படுக்கும்போது டம்முன்னு அப்படியே சாயுவாங்க. அது போல் இருக்கும்போது அந்த கட்டை டக்குன்னு உங்களுக்கு தலையில் இடிச்சுக்கும். ஸோ அது போல் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த வுட்டை மறைக்கிற மாதிரி பில்லோஸ் இது போல் வச்சு விட்டிங்கன்னா பிள்ளைங்க தூங்கும்போதோ இல்லை படுக்கும்போதோ எந்திரிச்சா கூட அந்த கட்டை அடிப்படாது. ஸோ இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் இதில் ஷேர் பண்ணிக்க எல்லா டிப்ஸுமே ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.